காவல்துறையிடம் அளிக்கப்படும் குற்றச்சம்பவம் தொடர்பான புகார்கள் மீது எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட புகார்தாரர் உயர்நீதிமன்றத்தை நாடலாம். குற்ற விசாரணை நடைமுறை சட்டப்பிரிவு 482 படி பாதிக்கப்பட்டவர் வழக்கு தொடர்ந்து தனது புகார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய கோரலாம். இது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி PN பிரகாஷ், காவல் நிலையங்களில் புகார் பெறப்பட்ட பிறகு முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு உடனடியாக CSR அளிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு அளிக்கப்படவில்லை என்றால் SP அல்லது காவல் உதவி ஆணையருக்கு பதிவு தபால் அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அப்போதும் போலீசார் புகார் பதிவு செய்யவில்லை என்றால் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும், இந்த புகார் மீது 15 நாட்களில் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி உத்தரவிட்டு 6 வாரங்கள் கழித்தும் சம்பந்தப்பட்ட போலீசார் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது மனுதாரர் முறையான ஆவணங்களை நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு சமர்ப்பித்தால் மட்டுமே வழக்கு எண் வழங்கி பதிவுத்துறை பட்டியலிட வேண்டும் என்றும் நீதிபதி கூறினார். உயர்நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பித்த பிறகும் அதனை சம்பந்தப்பட்ட போலீசார் நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்தார்.